இன்றைக்கி மெட்ராஸ் அம்மா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 நிமிஷத்தில் பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்க போகிறோங்க. பிரியாணிக்கு என்னதுன்னா அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 முந்திரி பருப்பு, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு சாமான்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க, கிராம்பு கொஞ்சோடு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு புதினா எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெய் போட்டுக்கிட்டேன், அப்புறம் பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு சாமான்லாம் போட்டேன். அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் புதினா போட்டு வதக்கிட்டேன். கேரட்டு லாஸ்ட்டாக போடணும், அப்போ தான் நல்லா வதங்கும். வதங்கின பிறகு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கும். மஞ்சத்தூள், அப்புறம் தக்காளி லாஸ்ட்டாக தான் போடணும். கொஞ்சம் நேரம் வேக வச்ச பிறகு நல்லா வெந்துருச்சு, மசாலா கிரேவி டைப்பில் வந்துருச்சு. வந்த பிறகு ஊற வச்ச அரிசியை எடுத்து போடுறேன். போட்டுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு மூடுங்க, மூடிட்டு விசில் போடுங்க. விசில் போட்டோன்னா பிரியாணி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சூப்பர் வீடியோ உங்களுக்கு வேணும்னா.